Hello, cuties. Good morning. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ். நம்ம நிறைய பொருட்கள் சாப்பிட்றோம்ல, அதில் சத்தான பொருட்கள் என்னென்னலாம் நம்ம சாப்பிட்றோம்? நிறைய நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். அதை விட்டுட்டு சத்தான உணவுகள் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லைன்னா எது எது சத்தான உணவுகள் சொல்லுங்கள். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற உணவுகள் எதுன்னு சொல்லுங்கள். பால் எல்லாருமே காலையில் எழுந்து குடிப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் காய்கறிகள், அதுக்கப்புறம் பழங்கள், அதுக்கப்புறம் தானியங்கள், இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு மிகவும் சத்தான ஒரு உணவு இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம தினமுமே என்ன பண்ணணும், எடுத்துக்கணும், சாப்பிடணும். ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருக்கணும்னா நம்ம சத்தான உணவுகள் தான் அதிகமாக எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு எந்த வித நோயும் வராது. நம்ம எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருப்போம். சரிங்களா? ஏன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், சத்தான உணவுகளை தான் நம்ம என்றைக்குமே என்ன பண்ணணும், சாப்பிடணும். இப்போ அந்த உணவை வச்சு தான் நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. சத்துணவு உண்பேன் அப்படின்னு நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். சத்துணவு உண்பேன் சக்தியுடலுக்கென்பேன், புத்தி வளரும் உண்மையாம் பூமிக்கு இதனால் நன்மையாம், முருங்கை காயும் மெல்லுவேன் முட்டையும் வாயில் தள்ளுவேன், நொறுங்க பயிரும் தின்னுவேன் நோஞ்சான கேலி பண்ணுவேன், தக்காளி கண்டால் விடுவேனா தகாத காய்கள் தொடுவேனா, முதலில் கோதுமை கூழ் குடிப்பேன் 3 வேளையும் பால் குடிப்பேன், உணவின் சத்து உடம்பாகும் உடம்பின் சத்து உயிராகும் அப்படின்னு நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். சத்து உணவு உண்பேன் சக்தி உடலுக்கு என்பேன் அப்படின்னா என்னது, நிறைய சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்பு ரொம்ப சக்தியாக இருக்கும், அதாவது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தி வளரும் உண்மையாம் பூமிக்கு இதனால் நன்மையாம், அதாவது நம்ம சத்தான உணவுகள் எடுத்துக்கிறதால நம்ம உடம்பு உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதால நம்மளுடைய புத்தி, அதாவது நம்ம மூளை வந்து வளரும், அது உண்மை. ஏன்னா காய்கறிகள் சாப்பிட்றதால நம்மளோட மூளையெல்லாம் போகணும் ரொம்ப ஷார்ப் ஆகும் இல்லையா? அது வந்து உண்மை. இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ ஒன்று என்ன பண்ணுவோம், பார்த்து பார்த்து பண்ணுவோமா, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம மூளை யோசிக்கும் இல்லையா? அதனால் எதுக்கு நன்மை, பூமிக்கு நன்மை. பூமிக்குன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க, சரியா? நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது, நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கைக்காயும் மெல்லுவேன், முருங்கைக்காய் இருக்குல்ல, அதை மென்று தானே சாப்பிட முடியும். முட்டையும் வாயில் தள்ளுவேன், முட்டை அப்படின்னு தெரியும் இல்லையா? அம்மா தினமும் ஒரு முட்டை நமக்கு கொடுப்பாங்களே, அந்த முட்டையை நான் சாப்பிடுவேன். நொறுங்க பயிரும் தின்னுவேன், அதாவது பயிர், பயிர் அப்படின்னா என்ன சொல்கிறோம், பச்சை பயிறு, இதுக்கப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள் சொல்கிறோம் இல்லையா? அந்த பயிர்கள் தினமும் நான் என்ன பண்ணுவேன், நொறுங்க தின்னுவேன், நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நோஞ்சானை கேலி பண்ணுவேன், நோஞ்சானை அப்படின்னா அதாவது ஆரோக்கியமே இல்லாமல் நிறைய நொறுக்கு சாப்பிட்ருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணலாம், நீ எல்லாம் சாப்பிட்றது ஒரு சாப்பாடா, நான் சாப்பிட்றேன் பாரு, நான் சாப்பிட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன் பாரு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணணும், நம்ம சொல்லலாம். நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே. தக்காளி கண்டால் விடுவேனா தகாத காய்கள் தொடுவேனா, தக்காளியும் நான் விட மாட்டேன், அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டு தான், ஸோ அதனையும் நான் சாப்பிடுவேன். தகாத காய்கள் தொடுவேன், அதாவது எனக்கு பிடிக்காத காய்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. சரி, எல்லாமே நம்ம காய்கறிகள் அப்படின்னாவே எல்லா காய்களுமே நமக்கு பிடிச்ச காய்கள் தான், ஆனால் அதையும் நம்ம சாப்பிடணும். முதலில் கோதுமை கூழ் குடிப்பேன் 3 வேளையும் பால் குடிப்பேன். என்ன சொல்கிறாங்க, கோதுமை கூழ் வந்து உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வீட்டில் அம்மாவை என்ன பண்ண சொல்லுங்கள், செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி பால் நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹிம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக, அவ்வளோ சத்தாக நீங்கள் இருப்பீங்க தினமுமே. அந்த டே அண்ட் நைட், ஆஃப்டர்நூன் கூட வேண்டாம், டே அண்ட் நைட், அதாவது காலையில் நைட்டு, இந்த 2 வேளையும் நீங்கள் தினமும் பால் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், எந்த நோயும் உங்ககிட்ட வராது. அப்படியே ஏதாச்சும் ஒரு நோய் வந்தாலும் நம்மளுடைய ஹிம்யூனிட்டி பவர், அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு திறன் என்ன ஆகும்,
கிருமிகளை வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ரொம்ப வளர விடாமல் அது ஈஸியாக அது அழிச்சிரும். ஸோ ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், தினமும் காலையில் ஒரு டம்ளரு, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால், 2 டம்ளர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளோட உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேவா? உணவின் சத்து உடம்பாகும், உடம்பின் சத்து உயிராகும். உணவுடைய சத்து தான் எது? நம்மளுடைய உடம்பு. நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. உடம்பின் சத்து உயிர். அதாவது நம்ம ஏதாவது ஆக்டிவாக இருக்கோம் இல்லையா, வேலை செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? நம்ம உயிரோடு இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் செய்ய முடியல. அப்போது உணவு தான் நமக்கு உடம்புக்கு உயிராக இருக்குது. உடம்புக்கு எது உயிராக இருக்குது? சத்து தான் உயிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ மிஸ்ஸு சொல்கிறேன், மிஸ்ஸு சொன்ன பின்னாடியே சொல்கிறீங்களா? வாங்க. சத்துணவு உண்பேன், சத்துணவு உண்பேன், சக்தியுடலுக்கு என்பேன். புத்தி வளரும் உண்மையாம், பூமிக்கு இதனால் நன்மையாம். முருங்கை காயும் மெல்லுவேன், முட்டையும் வாயில் தள்ளுவேன். நொறுங்க பயிரும் தின்னுவேன், நொஞ்சனை கேலி பண்ணுவேன். தக்காளி கண்டால் விடுவேனா, தகாத காய்கள் தொடுவேனா. முதலில் கோதுமை கூழ் குடிப்பேன், 3 வேளையும் பால் குடிப்பேன். உணவின் சத்து உடம்பாகும், உடம்பின் சத்து உயிராகும். ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் நம்ம 22 ரைம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 22 ரைம்ஸையும் ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அம்மா கிட்ட பாடி பாடி காமிக்கணும். இந்த வீடியோ பார்த்து கூடவே இப்போ நான் மிஸ் சொல்கிறேன் இல்லையா, அது போய் நீங்கள் என்ன பண்ணணும், கூடவே சேர்ந்து பாடினீங்கன்னா உங்களுக்கு 22 ரைம்ஸும் ஈஸியாக மெமரி ஆகிடும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ரைம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா?